அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. 2 வாரத்துக்கு முன்னால் வாங்கி வச்சுருந்த மல்லிச்செடிகள் 2 அப்படியே இருந்துச்சு. மழையில் நனைஞ்சிட்டு அவங்க அந்த குட்டி க்ரோ பேக்கில் இருக்கும்போதே நிறைய பூத்துட்டாங்க. மொட்டு வச்சு பூத்துட்டே இருந்தாங்க. அந்த பூக்களை எடுத்து சாமிக்கு வச்சுட்டே இருந்தோம். ரொம்ப பூக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களே. சரி ரைட்டு, இவங்களை பெரிய க்ரோ பேக்கில் மாற்றி நட்டு அவங்களுக்குரிய அந்த உரம், தண்ணீர், அந்த மண் எல்லாத்தையும் கொடுத்து பார்ப்போம். அவங்க பூக்கிறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்காங்க. அதனால் அவங்கள அப்படியே விட்டு வைக்கக்கூடாது. இந்த ஆர்வத்தையும் நம்ம தடை பண்ணக்கூடாது இல்லையா? அவங்க ரெடி ஆகிட்டாங்க வளர்கிறதுக்கு. ஸோ அதனால் அவங்கள இந்த க்ரோ பேக்கில் நட்டு வைப்போம். இது நல்ல பெரிய க்ரோ பேக்குங்க. அதனால் இந்த குண்டு மல்லி செடியை ஒரு பக்கத்துலேயும், சாதா மல்லி செடியை இன்னொரு பக்கத்துலேயும் ரெண்டையும் ஒரே தொட்டியில் நட்டு வைக்கலான் இருக்கோம். அடியில் இருக்க மண்ணை அப்படி லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டு கொஞ்சம் காற்றோட்டமாக நம்ம மண்கலவை, அருமையான மண்கலவை, காய்ந்த இலைத்தலைகள், காய்கறி கம்போஸ்ட் எல்லாம் ரெடியாகி சூப்பராக இருக்காங்க. அந்த தொட்டியில் செறிவான மண்கலவைன்னு ஒரு வீடியோ போட்டுப்போம் பாருங்கள். அப்படி செய்யப்பட்ட மண்கலவை கிட்டத்தட்ட 2 மாதமாக இவங்க இந்த கம்போஸ்ட்டு உரமாகவும் மண்கலவையாகவும் தயாராகி இந்த தொட்டிலே இருந்தாங்க. அவங்கள கொண்டு இந்த மல்லிச்செடியை நடுறோம். பாருங்கள், காய்ந்த இலைத்தலைகள் போட்டு தனியாக இப்போது மண்கலவை ரெடியாக வச்சுருப்போங்க. அந்த கலவையில் கொஞ்சம் டாப் சாயில் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்குவோம். பாருங்கள், நட்டாச்சு. சூப்பராக இருக்காங்க. நல்லா வளர்ந்து நிறைய மலர்களை கொடுக்கணும். வாசனையுள்ள மலர்களை தோட்டத்தில் எப்போவும் பூக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு எப்பப்போ மண்கலவை தேவைப்படுதோ, எப்பப்போ உரங்கள் தேவைப்படுதோ அதை நாங்கள் பார்த்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நீங்கள் நல்லா பூத்து நல்லா வளர்ந்து நல்ல செழிப்பாக பூக்களை கொடுக்கணுன்னு உங்களை மனதார நாங்கள் வாழ்த்துறோம். தேங்க்யூ.